ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். Let's go to Romans chapter 12 and verse 2. Romans chapter 12 verse 2. ரோமர் 12:2 சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். Do not conform any longer to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is, His good, pleasing and perfect will. பவுல் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதும் பொழுது, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். So Paul in this letter to Romans, he is talking about don't conform to the pattern of the world, but be transformed by the renewing of your mind. Amen. இன்னைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு மறுரூபமாகுதல். A title of this message is being transformed. மறுரூபமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord desires that we should continually be transformed. நம்முடைய மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக்கப்படும் என்று சொல்லுகிறார். He says that because our mind becomes new, we will be transformed. Amen. எதற்காக மறுரூபமாக வேண்டும்? Why should we be transformed? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனத்துல தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிவதற்கு மறுரூபமாக்கப்பட வேண்டும். So this verse says that we should be transformed so that God's good and His pleasure and His perfect will be revealed. Amen. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் பரிபூரணமாய் நிறைவேறுவது மிக மிக அவசியம். It is very important that God's perfect will be established in our life. Hallelujah. நம்முடைய சுய சித்தம் ஒன்று உண்டு. Our fleshly nature is there. இன்னொன்று வந்து பெர்மிசிவ் வில். கர்த்தர் நமக்கு தொடர்ந்து ஒன்னு போராடி கேட்டிட்டே இருந்தா அவர் அனுமதிக்கிற ஒரு சித்தம் உண்டு. There's also a situation where if we keep asking God, there is God's permissive will. இன்னொன்று பெர்ஃபெக்ட் வில். கர்த்தருடைய பூரணமான சித்தம் என்று உண்டு. And here it's talking though about the perfect will, God's perfect will for us. Amen. ஆண்டவர் மோசே போக சொன்னார். God told Moses to go. மோசே என்ன சொல்லிட்டே இருந்தார்? What did Moses keep saying? போக முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தார். He kept saying, God, I cannot go. அதுக்கு நிறைய ரீசன் சொன்னார். And Moses gave many reasons for that. நான் திக்குவாயன் மந்தனாவு நிறைய ரீசன் சொன்னார். He said, I am stammering and I can't walk, and a lot of reasons he gave. கடைசில ஆண்டவர் கோபப்பட்டார்னு அந்த இடத்துல இருக்கு. And in that verse finally it says God was angry. கர்த்தர் கடைசில என்ன பண்ணார்? சரி ஆரோனை கூட்டிட்டு போனார். And finally God said, fine, take Aaron with you. Amen. முதல்ல மோசே நான் போறேன்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் மோசேவே எல்லா கிருபைகளையும் கொடுத்து அனுப்பியிருப்பாரா இல்லையா? So if Moses had first itself agreed to go, would not God have given him all the grace he needed? போமாட்டேன் பிடிவாதம் பிடிச்சு ஆண்டரோட அப்படி முரண்பட்டுட்டே இருந்தனால ஆண்டவர் சரி போ ஆரோனை கூட்டு போன்ட்டார். He was obstinately continually saying, I won't go, and so finally God said, fine, you take Aaron and go. The permissive மாதிரி. That is God's permissive will. சில நேரம் நம்மளும் ஆண்டரோட இப்படி போராடுறோம். Sometimes we keep arguing with God. எனக்கு வேணும் ஆண்டவர் இங்க போனார். முடியாது ஆண்டவர் போகாதனார். இல்ல நான் போறேன், நீங்க என்ன பாதுகாத்துக்கோங்க, என் கூட வாங்க. நம்ம ஆண்டரோட என்ன செய்றோம்? போராடுறோம். So God will say, no, don't go there. We'll say, no, I want to go, please protect me, I want to go. And finally God will say, okay, fine. அது ஆண்டவர் அனுமதிச்சார். God allows it. நம்ம அவரோடு முரண்பட்டு எதிர்த்து நிற்கும் பொழுது, when we oppose and stand against him, ஆண்டவர் அனுமதிச்சாத அதனுடைய கான்சிக்வென்ஸை வந்து நம்ம கோ த்ரூ பண்ண வேண்டியது இருக்குது. God allows it, but then we have to go through the consequences. Amen. ஆனாலும் ஆண்டவர் அதற்கு அப்புறம் மோசேக்கு கிருபை கொடுத்தார். But even so, after that God did give grace to Moses. ஆனா நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளோட கடந்து செல்ல வேண்டியிருந்தது. But Moses had to go through a lot of unnecessary problems. இந்த இடத்துல பவுல் எழுதுகிறார், நீங்க தேவனுடைய பூரணமான சித்தம் என்ன, பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நீங்க அறிய வேண்டும் என்கிறார். So here Paul is saying it is essential for you to know what God's perfect will is. Amen. Hallelujah. Hallelujah. இந்த பரிபூர்ண சித்தத்தை அறியணும் நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். All of us desire that we should know this perfect will. எல்லாரும் ஆசைப்படுறீங்கல்ல? Do you not desire that? ஏன்னா பரிபூர்ண சித்தத்தை செஞ்சா, because if we do the perfect will, கிருபைகள் பெருகிக் கொண்டே இருக்கும். we will keep experiencing the grace. Amen. பரிபூர்ண சித்தம் செய்யும்போது பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லல, பிரச்சனைகள் இருக்கும்.
I am not saying that you will not have problems if you are in God's perfect will. அந்த பிரச்சனைகள் மத்தியில நம்ம தேவ கரத்தையும் தேவ கிருபையும் தேவ பலனையும் பார்ப்போம். In the midst of those problems, you will see God's presence and His grace and His hand. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்து தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றினார். Jesus Christ fulfilled God's perfect will. இயேசுவுக்கு பிரச்சனை இருந்ததா இல்லையா? Did not Jesus have problems? அவருடைய பாதை ஸ்மூத்தான பாதை இல்ல. It wasn't that His path was smooth. ரொம்ப கஷ்டமான பாதை. It was a very difficult path. நிந்திக்கப்பட்டார், அவர் அக்யூஸ் பண்ணாங்க, அவர் செய்யாத குற்றத்தை செய்தார்னு சொன்னாங்க, பிசாசின் மகன் என்று சொன்னாங்க, இவனுடைய தந்தை யாருன்னு தெரியலன்னு சொன்னாங்க, கிட்டத்தட்ட அவங்க விபச்சாரியின் மகனை போல அவரை ட்ரீட் பண்ணாங்க. So they said that they accused him, they said all kinds of false things about him. They said we don't know whose parents are, how he was born, and all kinds of things they accused him of. மலை மேல கூட்டிட்டு போய் அங்கிருந்து தள்ள முயற்சித்தாங்க. They even attempted to take him to the top of a hill and throw him down from there. Amen. கஷ்டமான பாதை, ரைட்? It was a difficult path. கடைசில பாத்தீங்கன்னா கெத்சமனே தோட்டத்துல அவர் அழுது வேர்வை இரத்த துளிகள் வேர்வையா வரும் அளவுக்கு அழுது ஜெபித்தார். Finally, if you see in the Garden of Gethsemane, he cried if he had drops of blood coming out, and he prayed. Amen. Hallelujah. எதற்காக ஜெபித்தார்? Why did he pray? என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நடக்கட்டும் என்று. Not my will, but your will be done. அந்த பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டே இருந்தார். He continually was surrendering to that perfect will. ஆனா ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், what good thing was, வேதம் சொல்கிறது தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினான் இருக்கிறது. an angel of God came and strengthened him there. Amen. In Gethsemane. பரிபூர்ண சித்தத்தை செய்யும் பொழுது When you do the perfect will, பிரச்சனைகள் இருக்கலாம், there can be problems, ஆனால் அதன் மத்தியில நம்ம ஹெவன்லி விசிட்டேஷனை நம்ம பார்ப்போம். even in the midst of those problems we would receive the heavenly visitation. Hallelujah. Hallelujah. ஆகவே இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அவருடைய பரிபூர்ண சித்தத்தை செய்யும்படியாய் அழைக்கிறார். So God is inviting God us is to do His perfect will. Amen. அவருடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை நம்ம அறிந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். He desires that we would understand what His perfect will is and do that. இயேசு கூட ஒரு தடவை சொன்னார். Even Jesus said one time. என்ன சொன்னார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் சொல்லிட்டு அடுத்து முடிக்கிறார், ஆகில என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தப்படி ஆகுவது. He prayed, Lord, if there's any way for this cup to be removed, let it be removed. But then he prayed, but not my will, but your will be done. Amen. Amen. எத்தனை முறை அது மாதிரி ஜெபம் பண்ணார்? How many times did he pray like that? 3 முறை அது மாதிரி ஜெபம் பண்ணார். 3 times he prayed like that. நான் அதுக்கப்புறம் அவர் உணர்ந்து விட்டார். After that he understood தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை அவர் உணர்ந்து விட்டார். what God's perfect will was. உடனே சீஷர்களை பார்த்து சொன்ன, எழுந்து போவோம் வாருங்கள். Immediately he told the disciples, get up, let's go. Amen. அதுக்கு முன்பாகவே நிறைய முறை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் பிதாவினிடத்தில் எதை பார்த்தாரோ அதை தான் செய்தார், பிதாவினிடத்தில் எதை கேட்டாரோ அதை தான் பேசினார் என்று இருக்கிறது பைபிள்ல. So even before that, many times in the Bible it says what he saw the Father doing was what he did, Jesus, and what he heard the Father say was what Jesus would say. 12 பேரை சூஸ் பண்ணும்போதும் அதுக்கு முந்தின நாள் இரவெல்லாம் ஜெபித்தார்னு இருக்கிறது. Even before he chose the 12 disciples, it says that all night he was praying. Amen. ஒரு காரியத்தை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இல்லனா ஒரு ஆளை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறார். So before selecting one person, he has prayed the whole night. பாஸ்டர் அப்படி ஜெபம் பண்ணி எதுக்கு ஜூடாஸை சேர்த்தாரு? So why did he pray so much and then he selected Judas? பிதாவாகிய தேவன் யூதாசை தெரிந்தெடுத்து கொடுத்தார். The Father God knew Judas and he gave him. Amen. ஒரு முறை சொன்னார் தெரியுமா, உங்கள ஒருத்தன் திருட இருக்கான் அப்படினார். So one time Jesus said, one among you is a thief. Amen. அவருக்கு தெரியும். He knew. அவர் போகிற பாதை என்பதை தெளிவா அறிந்திருந்தார். He knew clearly the path that he was on. நம்ம தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? If we had known, what would we have done? அவனை மட்டும் விட்டுருங்க, 11 வச்சு நான் மேனேஜ் பண்ணிடுறேன். Lord, please leave him out. I will manage with 11. Amen. சொல்லிருப்போமா இல்லையா? Would we have said that or not? இந்த 1 11 ஸ்பாயில் பண்ணிடும். This one will spoil the 11. ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல. But Jesus was not like இயேசு that. அறிந்திருந்தார் பிதாவுடைய திருவுள சித்தத்துல என்ன இருந்ததுன்னு. He understood what was in the perfect will of the Father. Amen.
மெசேஜ் ஆரம்பிச்சு இன்னும் ஒரு பாயிண்ட் கூட போல. I still haven't gone to even one point in the message. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. நம்ம பரிபூர்ண சித்தத்தை செய்வதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. If we do the perfect will, there is a big blessing in that. சேலஞ்சஸ் இருக்கும், There may be challenges, ஆனா கிருபை தருவார், but He will give grace. காத்துக்கொள்வார், He will protect us. பலப்படுத்துவார். He will strengthen us. ஆமென். ஹalleluya. Amen. Hallelujah. அதனால தான் அந்த மேரேஜ் விஷயத்துல கர்த்தருடைய சித்தம் செய்வது மிக 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 அவசியம். That's why, particularly in marriage, it is very important to do God's will. பரிபூர்ண சித்தம் செய்வது ரொம்ப அவசியம். It's very important to do God's perfect will. ஆமென். Amen. இப்போ ஒரு கேள்வி. Now I have a question. பரிபூர்ண சித்தம் செய்றவங்க எல்லாம் சண்டே போடாம இருக்காங்களா? The people who do God's perfect will, do they never fight? சில நேரம் அங்கதான் நிறைய இருக்கும். Sometimes only there may be a lot. ஆமென். Amen. ஆனா என்ன செய்வார் ஆண்டவர்? But what God will do, காத்துக்கொள்வார், He will protect you. கிருபை தருவார், He will give you grace. ரெண்டு பேர்ட்டையும் போய் பேசுவார். He will go and talk to both. தெரியுமா? எங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர், அதுவா செட் ஆகி போயிட்டு இருக்கு வண்டி அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் பேசுவார் உங்களுக்காக. போய் அவங்க அந்த பார்ட்னர்கிட்ட நீங்க பேச முடியாதெல்லாம் உங்க ஸ்பௌஸ்ட்ட போய் பேசுவார். God will talk all the things you are not able to talk to your spouse. இல்லைன்னா எப்படி 1 hourல சமாதானத்துக்குள்ள வர முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. Otherwise, how can you have peace within 1 hour? பரவாயில்ல, உங்க வீட்டுல 1 hourல பீஸ் வந்ததான்னு கேக்குறீங்களா? Are you asking, oh, that's remarkable, you have peace in 1 hour in your house? ஓகே சரி, 1 டேன்னு வச்சுக்கோங்க. Okay, keep it as 1 day. நம்மளுடைய தன்மைக்கெல்லாம் நம்மெல்லாம் அப்படி மாறாத ஆட்கள். 1 டேல நம்மளெல்லாம் சமாதானப்படுத்த முடியாது, இல்லை நம்ம ஸ்பௌஸை சமாதானப்படுத்த முடியாது, ரைட்? We are not the type of people who will change in a day. And it's not possible for our spouse also to be pacified in a day. சில நேரம் சிலர்லாம் ரொம்ப பெரிய தீர்மானம் எடுத்துருவாங்க. Sometimes some people, they take a big decision. மூஞ்சிலே நீ முழிக்க மாட்ட, எந்திரிச்சு வெளியே போயிட்டே இருப்பாங்க. நான்லாம் இல்லை சொல்றேன். They will say, I'll never look at you in the face, and that's not me, I'm just saying. And so such people, they will just get up and walk away. ஆனா இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் எங்க போவார், வருவார். இன்னும் ஒன்றும் வேற எங்கேயோ இருக்கு, இடம் கிடையாது, இங்கதான் வந்தாகணும். But the wife would know, where is he going to go? After 1 hour, he has to return here. There's no other place for him to அந்த go. அம்மா பதறாம இருக்கிற மாதிரி அந்த அம்மாக்கு ஒரு கிருபை தரார் பாருங்க. So God gives a grace for that lady to not get stressed in that அவங்க situation. பதறினா என்ன பண்ணிருப்பாங்க? If she had got stressed, what would happen? அவர் போனோனே இவங்க இன்னொரு பக்கம் போயிருப்பாங்க தேடி. As soon as he goes, she will go in another direction. அவங்க அங்க போயிருப்பா, இவர் வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு. So when she is out, he will come back. அந்த அம்மா டென்ஷன்ல ஊரெல்லாம் தேடும்ல. And in that lady in a tension, she may be searching everywhere. அப்ப அந்த அம்மாக்கு கிருபை கொடுக்கறாரு. So God gives grace to that அவங்க wife. பதறாம இருக்க கிருபை தர. நம்ம நினைக்கிறோம் நான் இப்படி போய் கூட தேடினாலான்னு யோசிப்போம், ரைட்? அது கிருபை தராரு. So God is giving grace to her, and we think, why isn't she even looking for me when I go? But God gives grace for her to be calm in that கோச்சிட்டு போன situation. கணவனுக்கு என்ன செய்றாரு? And what does he do for the husband who gets mad and leaves? இருதயத்துல பேசுறாரு. He speaks in his heart. உன் கோபம் தனியட்டும். Let your anger be put ஏன் aside. இவ்வளவு கோபப்படுற? Why do you get so நான் angry? எல்லாத்தையும் சரி பண்ணுவேன். I will make everything இந்த right. கணவன் போகும்போது இல்ல இந்த மனைவி வீட்ல இருக்கும்போது எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? You know, when that husband leaves or the wife is at home, how they ரெண்டு pray? பேருமே ஜெபம் பண்ணுவாங்க. Both of them will pray. என்ன ஜெபம்? ஆண்டவரே உங்க சித்தப்படி தானே நாங்க செஞ்சோம். Lord, only according to your will we did. இத மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர்ட்ட போய் பிடிச்சு நிக்கலாம். உங்க சித்தப்படி தானே செஞ்சோம். If you only are in God's perfect will, then you can just hold on to him and say, God, we did according to your will. அவரை கொண்டு வர ஆண்டவரே இந்த அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. Lord, bring him back, this wife. அவர் சொல்லிட்டு பார், போகவே மாட்டான் ஆண்டவரே, வேற எங்கயாவது எனக்கு காண்பியும். He might be saying, Lord, I will not return, show me some other place. தாங்க முடியல ஆண்டவரே. Lord, I cannot stand this. ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உனக்கு கிருபை தரேன், நீ போ. God will say, I will give you grace, you go back. ஒருத்தர் அப்படிதான் சொன்னாராம். ஆண்டவர் உங்களுக்கு தெரியுமா, நீர் கல்யாணம் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. So one person said apparently, Lord, if you had got married, you would know. அந்த ஆளையும் சமாளிச்சு அந்த ஆளையும் ஆண்டவர் கிருபை கொடுத்து மாத்தி, ஆண்டவர் கோச்சிக்கிறாரா? சரி, என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டான்னு கோச்சிக்கிறாரா? கிருபை தராருல. அதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமென். So does God get angry at that person and say, oh, you're asking me a question? No, even for that person he gave grace to come back. நீங்க யோசிச்சிருப்பீங்க அவர் வருவாருன்னு. ஆனா அவரா வர்றதில்ல, ஆண்டவர் மாத்திரனால தான் அவர் வருவார். You think that your husband is just returning, but he is not coming on his own. It is because of the Lord he is returning. ஆமென். உங்களுக்கு லெசன் டீச் பண்ணணும்னு நினைச்சாரு வைங்க ஆண்டவர். So if God wanted to teach you a lesson, ஒரு நாள் அவரை வர விடாதபடி பண்ணிடுவார். he will just one day make it so he cannot return. அன்னைக்கு தெரியும் டென்ஷன்.
then you will know the tension. அது நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம். ஆமென். That's a lesson God teaches us. ஆண்டவர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவர் பாடு. இந்த சைடும் பேலன்ஸ் பண்ணி அங்கேயும் பேசி எங்க பேசி. So if you see, it's very hard for the Lord. He has to balance this side, he has to talk there, calm that person, and so on. இதெல்லாம் ஏன் செய்யறாரு தெரியுமா? You know why he does these என் things? சித்தத்தை நிறைவேற்றின ஜனம். These are the people who have fulfilled my will. என்னை நேசிக்கிற ஜனம். They love me. இவங்களுக்கு நான் கிருபை தரணும். I have to give them the இவங்களுக்கு grace. உதவி செய்யணும். I have to help them. ஆமென். Amen. இந்த பரிபூர்ண சித்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, To find this perfect will, தேவனுக்கு எது பிரியம்னு கண்டுபிடிப்பதற்கு, to find what pleases the Lord, தேவனுடைய நன்மை எதுன்னு கண்டுபிடிப்பதற்கு to find what is good in the Lord's sight, நிறைய நேரம் கஷ்டப்படுறோம். we struggle a lot of times. ஆமென். Amen. ஆனா ஆண்டவர் சொல்றார் ரொம்ப சிம்பிள். But God says it's very simple. உன் மனம் புதிதாய் மறுரூபமானினா ஈஸியா கண்டுபிடிச்சிருவ. If your mind is renewed and you are transformed, you will easily find ஏன் it out. கண்டுபிடிக்க முடியாம கஷ்டப்படுறோம்? Why are we struggling not being able to find it? நம்ம மனம் மறுரூபமாகல. Our heart is not renewed. Our mind is not renewed. ஆமென். ஹalleluya. அப்ப மறுரூபமாகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். So it's very important to be transformed. ஆமென். நான் அந்த 20ஸ்ல இருக்கும்போது, When I was in the 20s, இந்த மேரேஜுக்கு முன்னாடி இது மாதிரி சொல்லி மீட்டிங்ல சொல்லிடுவாங்களே நீ கர்த்தருடைய சித்தம் செய்யணும்னு. so in a meeting, they will just say you have to do the Lord's will. நிறைய நேரம் அந்த கர்த்தருடைய சித்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். And a lot of times I used to have a struggle in my mind. How can I find God's will? It's very யாராவது hard. ஒருத்தர் இதுதான் இந்த கர்த்தர் சொல்றாரு இதுதான் சொல்லி நமக்கு இதுதான் கர்த்தருடைய சித்தம்னு காமிச்சிட மாட்டாங்களா? ஈஸியா இருக்காதா? அப்படி இருக்கும். And many times it would be like, I wish somebody would just come and pray and say, this is God's will for you. It would be easy. ஆனா அப்படி நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. But we cannot take a risk like that. ரைட்? அவங்க யாரையா உன்னை காமிச்சு இதான் கர்த்தருடைய சித்தம் சொல்லிட்டா நம்ம மாட்டிட்டு கஷ்டப்பட சொல்லிட்டு போயிடுவாங்க. You know, if they say, this is your life partner, this is God's will, and walk away, we may be stuck. ஆனா ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். எல்லாம் நீங்க மேரேஜ் ஆனவங்களா இருக்கீங்க. ஒருவேளை உங்க பிள்ளைங்களுக்குலாம் மேரேஜுக்கு பார்க்கும்போது யாராவது விஷன் பார்த்தேன் ஆண்டர் இதை காமிச்சாருன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உடனே அந்த மாதிரி விஷயத்துல மட்டும் ஆண்டர் எனக்கு காண்பியும், எனக்கு பேசும், எனக்கு கான்ஃபர்மேஷன் தரும். ஆமென். So, most of you are married, but even for your children, just keep in mind, if somebody just comes and says, it's very, very important to ask, Lord, you show me, you give me a confirmation. ஓகே, திருமணம் மாத்திரம் இல்ல, And not just in வேற marriage, எந்த விஷயத்தினாலும். in any other situation. ஆமென். Amen. தீர்க்க தரிசனம் உண்மை, It's true there are prophecies, தரிசனங்கள் உண்மை, and there are dreams. எல்லாம் உண்மைதான். அது இல்லைன்னு நான் சொல்லல. It's all true, ஆனா ஆண்டவர் நமக்கு கான்ஃபர்மேஷனா அது இருக்கணும். but God has to give a confirmation. ஆமென். Amen. சில நேரம் நான் உங்களுக்கு ஜெபிக்கும் போது Sometimes when I pray for you, அல்லது இந்த மீட்டிங் மெசேஜுக்காக ஜெபிக்கும் போது or when I pray for the message, ஆண்டவர் சில விஷன்ஸ் காமிக்கிறாரு. God sometimes shows some visions. சிலருக்கு நான் ஜெபிக்கும் போது சொல்வது உண்டு. Sometimes when I pray for some people, I do say. ஆனா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? But you know what I say? என் மூலமா நேரம் அந்த விஷன் சொன்னா கூட Lord, even if I say the vision, அது உங்களுக்கு ஆண்டர் கன்ஃபார்ம் பண்ணணும், கன்ஃபர்மேஷனா இருக்கணும். ஒருவேளை முதல் தடவை அந்த விஷன் வருதுன்னா நீங்க செகண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக ஆண்டர்ட்ட ஜெபிக்கணும். ஆண்டரே எங்க பாஸ்டர் மூலமா இது மாதிரி சொன்னீங்க, ஆனா நீங்க எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க. so God has to give a confirmation. You have to pray. If it's the first time you're hearing, Pastor said this, oh Lord, as a vision, but you need to give me a confirmation. ஒருவேளை வேற யாரோ ஏற்கனவே ஜெபம் பண்ண போது இல்லைன்னா உங்களுக்கு ஆண்டர் ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் விஷன் காமிச்சு நான் சொல்லும் போது அது கான்ஃபர்மேஷன் ஆனா you need to accept it. Praise the Lord. You need to say amen. So maybe if somebody else had prayed and said the same thing, or you had a revelation and then I come and say the same thing, then you need to accept it and you say praise the நிறைய Lord. நேரம் கர்த்தருடைய சித்தத்தை கண்டுபிடிக்க கஷ்டப்படுகிறோம். A lot of times we struggle to find God's will. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய மனம் மறுரூபமானால் கர்த்தருடைய சித்தம் கண்டுபிடிப்பது ஈஸி என்று சொல்ல விரும்புகிறார். But God says if we are transformed by the renewal of our mind, it is easy to find His will. Amen. இந்த மறுரூபத்தின் போது நடக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து உங்களிடத்துல பேச விரும்புகிறேன். I want to talk to you about the blessings that come with being transformed. இன்னும் மறுரூபம் எப்பொழுது நடைபெறும் என்பதை குறித்து உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். I also want to tell you about how when transformation முதலாவது occurs. மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற ஆசீர்வாதம் First, the blessings that transformation brings. மாற்றம், Change. நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். He will bring a change in our lives. Amen. Amen. ஹalleluya. இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு காரியத்தை நம்ம மாற்றத்தை பார்ப்போம். We will see a change that we have not seen so far in our life. நீங்க லூக்கா 9வது அதிகாரம்
Turn to Luke chapter 1. 9 chapter 9 verses 28 and 29. லூக்கா 9 28 29 எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. About 8 days after Jesus said this, he took Peter, John, and James with him and went up onto a mountain to pray. As he was praying, the appearance of his face changed, and his clothes became as bright as a flash of lightning. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 9:3 என்ன சொல்லுது பாருங்க. மார்க் 9:3. So turn to Mark chapter 9 verse 3 and see what it says there. It says, his clothes became dazzling white, whiter than anyone in the world could bleach them. இரண்டாவது வசனத்தை வாசி. The previous verse says that after 6 days Jesus took Peter, James, and John with him and led him up a high mountain where they were all alone. There he was transfigured before them. Amen. இயேசு அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் என்று இருக்கிறது. It says that Jesus was transformed before them. மூன்று பேரை மட்டும் கூட்டிட்டு போனார். He took only 3 people with them. பேதுரு, யாக்கோபு, யோவான். Peter, James, and John. அவங்க மூன்று பேருக்கு முன்பாக மறுரூபமானார். And before the 3 of them, he was transformed. Amen. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக ஒரு சண்டே சர்வீஸ்ல மறுரூப மலையின் அனுபவம்னு ஒரு மெசேஜ் எடுத்தேன். Some time back in the Sunday service, I did a message on the Mount of Transfiguration. மூன்று விதமான மலைகளை கொடுத்து 3 வாரம் தொடர்ந்து மெசேஜ் எடுத்தேன். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. I don't know how many of you heard, but 3 consecutive weeks I talked about 3 types of mountains. மறுரூப மலை, சீனாய் மலை, இன்னொரு மலை எது? கர்மேல் மலை. 3 மலைகளை குறித்து ஆண்டவர் பேசினார். So I talked about 3 mountains. One was the Mount of Transfiguration, the other was Mount Sinai, and then Mount Carmel. யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன், போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, நீங்க கேட்கணும்னு நினைச்சா கேளுங்க. அதுல மறுரூப மலையின் பற்றி எடுக்கும்போது சொன்னேன். So it's on YouTube if you're interested. When I was talking about the Mount of Transfiguration, I said, 3 பேரை மட்டும் கூட்டி போறார். he took only 3 of them. எப்போ கூட்டி போனாரு? When did he take them? நைட்னு இருக்குல்ல. It says it's in the night. அவர் இருக்கா? இயேசு பேதுருவை, யாக்கோபு, யோவானை அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு இருக்கிறது. லூக்கால இருக்கு அவர்கள் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள் என்று இருக்கிறது. So in Luke it says that they were very very tired. அவர்கள் தூக்க கலக்கத்துல இருந்தாங்களாம். So it says that they were very sleepy. Amen. நீங்க 37வது வசனம் லூக் சாப்டர் 9:37ல போட்டுருக்கு. மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது. And then in verse 37 it says the next day when they came down from the mountain. So இந்த 3 பேரை மட்டும் கூட்டி போறார். So he took only the 3 of them up. எதுக்கு மற்றவங்களா விட்டுட்டு போனாருன்னு தெரியல. I don't know why he left the other people. இந்த 3 பேருக்கு மட்டும் இந்த glorious ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவங்களுக்கு கொடுக்கறாரு. Only for these 3 people God gives his glorious experience. Amen. Amen. போறதுக்கு முன்னாடி இந்த 3 பேர் என்ன யோசிச்சிருப்பாங்க? What would these 3 people have thought before they left? நம்மள மட்டும் கூட்டிட்டு போறாரா? நைட் ஷிஃப்ட் இன்னைக்கும் போச்சு. So he might have thought only us that he's taking today also it's night shift for us. நம்ம தான மாட்டணும் இந்த ஆள்ட்ட. And they might have thought, oh, we are the ones who got stuck with Jesus. அவன் நிம்மதியா தூங்குறான். 9 பேரை தூங்க விட்டுட்டு நம்மள மட்டும் எதுக்கு இழுத்துட்டு போற? யோசிச்சிருப்பாங்களா இல்லையா? So he might have thought, oh, all the other 9 are happily sleeping and only we have to go with Jesus. Amen. Hallelujah. நம்மள மாதிரி தான் அவங்க இருந்தாங்க எல்லாம். They were like us. நம்மளும் சிலர் யோசிப்போம்ல. Sometimes we also think that way. என்னையே கூப்பிடுறாரு இந்த பாஸ்டர். Why is this pastor always calling me? ஏன் அவங்களெல்லாம் கூட மாட்டேங்கிறாரு? Why doesn't he call them? எனக்கு இந்த வேலையை கொடுக்கறாரு, ரைட்? Why does he give me this job? அதே மாதிரி இந்த 3 பேர் யோசிச்சு போயிருக்கலாம். So similarly these 3 people might have been அந்த thinking. மறுரூப மலை வந்து ரொம்ப உயரமான மலைன்னு இருக்காது, ரொம்ப நல்ல உயரமான மலை. And it says that this Mount of Transfiguration was a tall mountain. நைட் எல்லாம் கூட்டி போறார். He takes them all night. சொல்லாமலாம் கூட்டி போறார். And without telling them anything he takes them. நீ வா 3 பேர் மட்டும் வா, கூட வா. 3 of you and you please come. ஜெபம் பண்ணுவதற்கு ஏறினார்னு இருக்கு. It says that they went up to pray. Amen. நைட் பிரேயருக்கு 3 பேர் மட்டும் கூட்டி போறார். So for the night prayer he takes just the 3 of them. Hallelujah. Hallelujah. நாங்க போன வாரம் இஸ்ரேல் போறவங்க எல்லாம் மீட் பண்ணோம். Last week all of us who are going to Israel we met. கடைசில ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. Finally everybody said, போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணனும். before we go we have to pray. ஒருத்தர் திடீர்னு சொன்னாரு நைட் பிரேயர் வைக்கணும்னு.
And one person suddenly said, we have to keep a night prayer. நிறைய பேர் முகமே மாறிடுச்சு. A lot of people's face changed. அவரை பிடிச்சி நைட் ப்ரேயர் வேணாம், வேற ப்ரேயர் வைக்கலாம். And so they started saying, hey, no need for a night prayer, we'll do another prayer. ஓகே, இவங்க 3 பேரும் நைட் ப்ரேயர் கூப்பிட்டு பண்ணாரு. So he took the 3 of them, Jesus took the 3 of them for night prayer. ஆனாலும் பேதுரு நித்திர மயக்கம் தான். நீங்க எப்படி கூட்டு போனாலும் நான் தூங்க தான் செய்வேன். But still Peter, no matter how you take me, I am still sleeping. இயேசு அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் இருக்கிறது. It says that Jesus was transfigured. முதலாவது மாறினது அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் மாறியது. அவருடைய Dress மார்க் 9:3ல இருக்கு. So Mark 9:3, the first thing it talks about is his clothes becoming dazzling white. எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. It was whiter than any one in the world could bleach them, it says. நீங்க Matthew 17:2ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவருடைய முகம் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. And then Matthew in verse 17:2, chapter 17:2 says, he was transfigured before them, his face shone like the sun. சூரியனை போல பிரகாசித்ததாம். சூரியனை போல பிரகாசித்ததாம். So his face shone like the sun, it says. Amen. Amen. அந்த மறுரூபம் இந்த சீஷர்கள் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு புதிய காரியத்தை காண செய்தது. So the transfiguration allowed the disciples to see something they had never seen before. இயேசு மறுரூபமானார் இருக்கிறது. It says that Jesus was transfigured. இயேசுவிலே ஒரு மாற்றம் தெரிந்தது. And they could see a transformation. இதுவரைக்கும் பார்த்த ஆண்டவர், the God they had seen so long, இதுவரைக்கும் பார்த்த இயேசு கிறிஸ்து, the Jesus they had seen so long, இப்பொழுது வேற மாதிரி காணப்படுகிறார். he is appearing a different way to them. Amen. Now. Amen. ஒரு புதிய மாற்றத்தை பார்க்கறாங்க. They are seeing a new change in him now. முகம் சூரியனை போல இருக்கு. His face is like the sun. வஸ்திரம் அவ்வளோ ஒரு வண்ணான், பூமியில எந்த வண்ணானும் வெளுக்க முடியாத வெண்மையா இருந்ததுன்னு இருக்கிறது. His clothes are so white that no one can bleach them that white. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு வெளிச்சமா இருந்ததுன்னு இருக்கு. அந்த Dress-ஏ வெளிச்சமா இருந்ததுன்னு இருக்கு. In another place it says his clothes were like light, white as light. Hallelujah. Hallelujah. மறுரூபம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறது. Now transformation decides to bring that kind of a change in our lives. இந்த மாற்றம் எல்லாமே all these changes மறைவாய் நடந்த மாற்றம் அல்ல, உள்ள இன்னர் மேன்ல நடந்த மாற்றம் அல்ல. Outwardly everybody can see this change because of the transfiguration. Amen. When we go through the experience of transfiguration, or whenever our minds are renewed and transformed, our changes also will show up outwardly. The people will see the change in our life. Amen. Amen. Hallelujah. எல்லாரும் பார்க்க முடியும் என்ன ஒரு மாற்றம் இவங்க வாழ்க்கையில நடக்கிறது. Everyone can see what a change is happening in their life. மறுரூபத்தோட அனுபவம் தேவனுடைய சித்தத்தை அறிய மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். So the experience of transformation is not just for us to experience God's will, but also to bring a change in our life. Amen. Amen. நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு மாற்றமடைந்த வாழ்க்கையா இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். And God desires that our life be such a transformed life of இந்த இடத்துல change. பாத்தீங்கன்னா இயேசு மாத்திரம் தான் மறுரூபமானார். And in this place you could see Jesus is the only one who was பேதுரு transformed. மாறல, Not Peter, யாக்கோபு மாறல, not James, யோவான் மாறல. not John. ஆனா அவங்க இயேசுவின் வாழ்க்கை மறுரூபத்துக்குள்ளாகி அவர்ல ஒரு வெளிப்பிரகாரமா ஒரு மாற்றம் நடந்ததை பார்த்தார்கள். But they were enveloped into the transfiguration that Jesus was undergoing, and they could see the change in him. Amen. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பிரகாரமான ஒரு மாற்றம் தேவன் ஆண்டவர் விரும்புகிறார். In our life too, God desires such an outward change to நம்முடைய happen. முகம் சூரியனை போல பிரகாசிக்க முடியும் மறுரூபத்துக்குள் போகும்போது. Our face can shine like the sun when we are being transformed. Amen. மோசேயோட முகம் பிரகாசித்தது. Moses' face shone. புதிய ஏற்பாட்டு காலத்துல ஸ்தேவானுடைய முகம் தேவதூதனின் முகத்தை போல இருந்ததுன்னு இருக்கிறது. And in the New Testament it says Stephen's face was like the face of an angel. Amen. Amen. Hallelujah. At least மோசேயாவது சீனாய் மலையில இருந்துட்டு தேவ பிரசன்னத்துல இருந்து இறங்கும்போது பிரகாசித்தது. At least Moses,
He went up Mount Sinai and was in the presence of the Lord. When he came back, his face shone. ஆனா ஸ்தேவானுடைய முகம் எப்ப பிரகாசித்தது தெரியுமா? But you know, when Stephen's face was like an angel, அவர் ஒரு விசாரணை கைதி மாதிரி இருந்து அவரை விசாரித்த பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது. when they had him arraigned in court and they were conducting a cross examination. Amen. அவர் பிழைப்பாரா உயிரோட இருப்பாரான்னு தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது. It's a difficult situation where no one knows, is he going to come out of it alive? Amen. Amen. Hallelujah. ஆண்டவர் இப்படிப்பட்ட மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில வெளிப்படையா காமிக்க விரும்புகிறார். And God desires to show this kind of outward change in our lives. அதற்காக தான் இந்த மறுரூப அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும்னு விரும்புகிறார். And that's why he desires that we come into this transformation experience. Hallelujah. Hallelujah. Amen. அடுத்ததாக ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற ஒரு ஆசீர்வாதம், The next blessing God desires இந்த to give, மறுரூபத்தின் மூலமாய் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார். he desires to give us revelations through this transformation. முதலாவது மாற்றத்தை காண்பிக்க விரும்புகிறார். So first he wants to show change. இரண்டாவதாக வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார். Second, he wants to give us revelations. Luke chapter 9 verses 30 and 31. Luke chapter 9 verses 30 and 31. Two men, Moses and Elijah, appeared in glorious splendor talking with Jesus. They spoke about his departure, which he was about to bring to fulfillment at Jerusalem. Amen. Amen. அடுத்து இந்த சீஷர்கள் பார்த்தது, So the next thing the disciples saw, போனது 4 பேர் போனாங்க. 4 of them went up. இப்ப எக்ஸ்ட்ரா 2 பேர் இருக்காங்க. Now extra 2 people are there. இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரியம் Something that has not happened so far, மறுரூபத்துல காணப்படுகிறது. they are able to now see during the transformation. Amen. மறுரூப அனுபவத்துக்குள்ள நம்ம போகும்போது When we go through that transformation experience, இல்லாத காரியங்கள் இருக்கிறதா நமக்கு காணப்படும். we will be able to see things that are not as though they are. Amen. இதுவரைக்கும் மோசே எலியாவை அவங்க பார்க்கல. So far they have not seen Moses and Elijah. மறுரூபம் வந்து அவங்கள பார்க்க வைக்குது. When the transfiguration occurs, they are able to see. Amen. Amen. மத்த 9 பேர் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. The other 9 missed this. இந்த 3 பேர் பார்க்கறாங்க. These 3 saw it. Amen. நைட்டெல்லாம் இயேசுவோட மலை ஏறினதுல ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? So in climbing up the mountain all night with Jesus, is there a blessing or not? Amen. Amen. Hallelujah. மலை Hallelujah. ஏறும்போதெல்லாம் புலம்பிட்டே போயிருப்பாங்க. They might have been grumbling as they went up. இப்போ Now, hey we are special. we are special. Right? நம்மள கூப்பிட்டு வந்தது நல்லது. It's good that he called Amen. us. நைட்லாம் ஏறி கஷ்டப்பட்டதுக்கு இப்போ worth. For us struggling the whole night to climb up, it's worth it now. யோசிச்சிருப்பாங்களா இல்லையா? Would they have thought or not? இயேசுவோட நீங்க தனித்து இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். It's a blessing, a big blessing to go alone with the Lord. Amen. Amen. ஓகே, மோசே எலியாவையும் பார்க்கறாங்க. So they see Moses and Elijah. மோசே எலியாவும் சொல்றாங்களாம், இயேசுவோட எதை பற்றி பேசினாங்களாம்? அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். So what were Moses and Elijah talking about? They were talking about his upcoming death. அவர் எருசலேமிலே verse 31 அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். So verse 30 says, 31, they spoke about his departure, which he was about to bring to fulfillment at Jerusalem. இயேசு மனுஷகுமாரனாய் இருந்தபடியினால், Because Jesus was a human, அவரை மறுரூபமாக்கி they transformed him. அந்த மகிமையாய் எலியாவும் மோசேயும் காணப்பட்டு They saw Moses and Elijah in glory. அவங்க வந்து அவருடைய மரணத்தை குறித்து எருசலேமில் நிறைவேற்ற போகிற மரணத்தை குறித்து அவருக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். And they were giving revelation about his upcoming departure, which he was going to bring to fulfillment at Jerusalem. Amen. Amen. எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்களா இல்லையா? Would they have told him everything or not? எல்லா ப்ராசஸையும் சொல்லிருப்பாங்க. They would have told him the entire process. கெத்செமனேல வந்து பிடிப்பாங்க. They will come and catch you at Gethsemane. அதுக்கப்புறம் அந்த பிரதான ஆசாரியன் காய்பா வீட்டுக்கு கொண்டு போவாங்க. They will take you to the house of Caiaphas, ஒரு the நாள் high நைட் priest. ஃபுல்லா உன்னை அந்த கடங்கல போட்டு வச்சிருப்பாங்க, டங்ல. They will keep you for in a dungeon for the whole night. எல்லாமே சொல்லிருப்பாங்க. சிலுவையில அடிப்பாங்க. They will nail you to the cross. சொல்லிருப்பாங்களா இல்லையா? Would they have told him or not? Amen. Amen. மறுரூபம் அனுபவம் நமக்கு வெளிப்பாடுகளை கொண்டு வரும். A transformation experience brings us revelation. அடுத்து நடக்க போகிற காரியங்களை நமக்கு கொண்டு வரும். It will show us what is going to happen next. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஏசாயால ஒரு வசனம் இருக்கு. There's a verse in Isaiah. வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள்.
Ask me about the hidden things, No, no, no. The future the things. future things. Ask me the things are going to happen in your life. வரப்போகிற காரியங்களை என்கிட்ட கேளுங்கள்னு இருக்கு. It says, ask me the things that are going to happen in your life. Amen. Amen. Hallelujah. Hallelujah. முதல்ல என்ன கேட்க சொன்னா நான் என்ன தெரியுமா கேட்பேன்? If God says for me to ask, you know what I would say? எத்தனை வருஷம் உயிரோட இருப்பாங்க? Lord, how long will I be alive? Amen. Amen. First, right? Hallelujah. Hallelujah. ஆனா சொல்ல மாட்டார். அது சொன்னா அதை நினைச்சு இப்பே போயிடும். So he won't say, because if he does, then we'll just think about it now and then we'll எதை go. சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுவார். He will only say what is important. Amen. Amen. இயேசுவால அதை தாங்க முடிஞ்சது. Jesus was able to stand it. அதனால அதை பேசுனாங்க. And so they talked நீ to him. நிறைவேற்ற போகிற மரணத்தை குறித்து பேசுனாங்க. They talked to him about what was going to come. பாருங்களேன், இயேசு அந்த மலையில இருந்து இறங்கினோனே 44வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. Luke chapter 9 verse 44. So Luke chapter 9 verse 44 நீங்கள் says, இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள், மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுகிறார் என்றார். says, listen carefully to what. Let this word sink down into your ears, for the Son of Man is about to be betrayed into the hands of men. Hallelujah. மலையில இருந்து கீழே இறங்கினோனே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். கீழே வந்த உடனே இந்த மரணத்தை குறித்து பேச ஆரம்பித்து விட்டார். Now as soon as Jesus came down from the mountain, he started talking about this transformation. 45வது வசனம் பாருங்க. Luke chapter 9 verse 45. அவர்கள் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை அறிந்து கொள்ளவில்லை, அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாய் இருந்தது. அந்த வார்த்தை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். Luke chapter 9 verse 45. So Luke 9:45 says, they did not understand what this meant. It was hidden from them, so they did not grasp it, and they were afraid to ask him about it. Amen. Amen. இயேசுவுக்கு நடக்க போறதெல்லாம் தெரிஞ்சது. Jesus knew all the things that were going to happen. Amen. கூட இருந்தவங்க இயேசு சொல்லும்போது அவங்களால அந்த கனெக்ட் பண்ண முடியல. The people who were with him were not able to connect what Jesus was saying. மற்ற 9 பேரை விட்டுருங்க. So forget about the other 9. இந்த 3 பேரும் மோசே எலியாவை பார்த்தாங்க. These 3 people saw Moses and Elijah. மரணத்தை குறித்து இயேசுவிடத்தில் பேசினதை கேட்டார்கள். They heard them talk to Jesus about his upcoming death. அப்ப இந்த 3 பேர் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? So should not these 3 people have known or not? அடுத்த வசனம் பாருங்க, verse 46. பின்பு தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. So if you see right after that, in verse 46, they start having an argument about which of them would be the greatest. Amen. Amen. மறுரூபம் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கும். Transformation will give us revelation. அதை நாம் அறிந்து கொள்வது நம்மிடத்தில் இருக்கிறது. And for us to understand it is up to us. காரணம் என்னவா இருக்கும் தெரியுமா? You know why? Verse 32 பாருங்க. Look at verse 32. Luke 9:32. Luke 9 and verse 32. Peter and his companions were very sleepy, but when they became fully awake. Amen. Very sleepy. So they were very sleepy. அங்க மறுரூபத்தை பார்த்த பிறகு எப்படி ஸ்லீப்பியா இருக்க முடிஞ்சதுன்னு தெரியல. So how were they able to be so sleepy even after seeing that transformation? I do not know. Amen. Amen. மறுரூப அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு போக விரும்புகிறார். God desires to take us into a transformation experience. இந்த ஒரு இடத்துல தான் இது மாதிரி போட்டிருக்கு, நித்திரை மயக்கமா இருந்தார்கள் என்று. And only in this place it says that they were really sleepy. Amen. Amen. மறுரூப அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு போகும்போது, when God takes us into a transformation experience, நம்ம விழிப்பா இல்லை என்றால், if we are not fully alert, நம்ம அந்த வெளிப்பாடுகளை மிஸ் பண்ணிடுவோம். we will miss the revelation. Amen. Amen. ஆண்டவர் பேசும்போது நமக்கு அது புரியாமல் போய்விடும். If God speaks, we will not be able to understand. Hallelujah. Hallelujah. ஆனா ஆண்டவர் மறுரூபம் மூலமாக, but God through transformation, நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார். He desires to give us a revelation. Amen. Amen. ஒரு முறை சாம் ஜெபதுரை சொன்னாங்க, one time brother Sam Jebediah said, ஒரு ஊழியக்காரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம், someone who's in ministry was really struggling. ஒரு woman of God, அவங்க வந்து ரொம்ப படிக்காதவங்களும் கூட. She's a woman of God who had not even studied much. ஆனா நல்லா ஜெபிப்பாங்களாம். But she used to pray a lot. ஆனா அவங்க ஜெபிக்கும்போது, காலையில ஜெபிக்கும்போது, but in the morning when she used to pray, ஆண்டவர் சொல்லிடுவாராம், God would say, இன்னைக்கு இவங்க எல்லாம் உன்னை பார்க்க வருவாங்க.
all these people are coming to see you இந்த today. பிரச்சனையோட வருவாங்க. They will come with all these நீ problems. இந்த நபருக்கு இந்த ஆலோசனை சொல்லணும். And for this person, you have to give this counsel. அதை விட என்ன தெரியுமா? And you know, more than that, அந்த தெரு முனையில வரும்போதே இவங்ககிட்ட சொல்லுவார் ஆண்டவர், even while they're coming at the end of the street, God would tell them, நான் சொன்ன நபர் இப்போ வந்து கொண்டிருக்கிறார். the person that I talked about is coming now. Amen. Amen. அதுக்கப்புறம் வீட்ல வந்து அவங்க அந்த வெளியில அவர் இருக்கும்போது, And when they're outside the house, அவங்க குடும்பத்துல இருக்க ஒருத்தட்ட சொல்லுவாங்களாம், she would say to one person in their family, மிஸ்டர் பால் வந்துட்டாரு, அவரை உள்ள வர சொல்லணும்லாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் சொல்றேன். so for example, she would say, Mr. Paul has come, so have him come inside. ஃபேமிலில இருக்கவங்க ஆச்சரியப்படுவாங்களா, நாங்க சொல்லவே இல்லை இன்னும். The people in the family would be surprised, we never even told you. Amen. Amen. Hallelujah. Hallelujah. மறுரூபம் நமக்கு வெளிப்பாடுகளை கொண்டு வரும். So transformation will bring revelation for us. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் பாருங்க. வெளிப்படுத்தின So you விசேஷம் look in Revelation chapter 1. Chapter 1 verse 10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னான எக்கால சத்தம் என்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். On the Lord's day I was in the spirit, and I heard behind me a loud voice like a trumpet. Verse 12. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். I turned around to see the voice that was speaking to me. திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். And when I turned, I saw 7 golden lampstands, and among the lampstands was someone like a son of man. Verse 14 பாருங்க. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. Verse 14 says, his head and hair were white like wool, as white as snow, and his eyes were like blazing furnace. Verse 16 பாருங்க. Look at verse 16. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். In his right hand he held 7 stars. அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. And out of his mouth came a sharp double-edged sword. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. His face was like the sun shining in all its brilliance. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஜான்க்கு செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். This is the second experience for John. ஃபர்ஸ்ட் மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன்ல இதே மாதிரி பார்த்தாங்க. He first saw in the Mount of Transfiguration just like இப்போ this. இன்னும் கூட கொஞ்சம் பார்க்கறார். And now he sees a little more. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அடுத்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, அதை பார்த்தோன்னா அப்படியே கீழே விழுந்தேன்னு இருக்கு. And the following verses it says that when John saw this, he just fell down. செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். He fell as one who was dead. Amen. இதுக்கு அப்புறம் தான் 7 சர்ச்சஸ் குறித்த ரெவலேஷனை கர்த்தர் வந்து ஜானுக்கு கொடுத்தார். And right after this is when Jesus gives John the revelation about the 7 churches. Amen. Amen. எப்போ மறுரூப அனுபவத்துக்குள்ள போனார்? When did he go through that transformation experience? பத்மு தீவுல தனியா இருக்கும்போது. When he was in the Isle of Patmos all alone. Amen. Amen. He was a prisoner at that time. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Whenever you feel alone, fear not. Very soon God will take you into the transfiguration experience. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நிறைய நேரம் நமக்கு தனியா இருக்க விருப்பம் இருக்காது, right? A lot of times we would not want to be alone, right? எனக்குலாம் ஒரு கும்பல் இருந்தா நல்லா இருக்கும். I always like a crowd around me. Amen. Amen. இந்த கும்பல்ல இருக்கிற வரைக்கும் மறுரூபத்துக்குள்ள போகவே முடியாது. As long as we are in the crowd, we will never be able to be transformed. அதனால அந்த 3 பேரை பிரிச்சார். So first God separated the நீ 3 இந்த 12 people. பேரோட இருந்தது போதும். It's enough that you've been with the 12. 3 பேருக்கு தனியா உன்னை காமிக்க விரும்புறேன். I want to show just for the 3 of you. Amen. Amen. John, one day you are going to have the same experience. That day it will not be a surprise for you. Before that, I want to show you the transfiguration experience. Amen. Amen. That's why God chose him. Amen. Amen. Peter's life, he had a visitation when he was in the prison. Amen. Amen. The angel of God came and woke him up. Amen. Amen. Hallelujah. It's a heavenly experience. Hallelujah. Hallelujah. For that God took him already the Mount of Transfiguration. Amen. Amen. ஒரு நோக்கம் இல்லாம ஆண்டவங்களை தனியா பிரிக்க மாட்டார்.
God will not separate you without a plan. உங்களை தனியா பிரிக்கிறாருன்னா அதுல ஒரு நோக்கம் உண்டு. And if he is separating you, there is a plan in that. Amen. Amen. உங்களை மறுரூப அனுபவத்துக்குள்ள கொண்டு போகணும்னு நினைச்சாருன்னா If he desires to take you into the transformation experience, நீங்க பத்மு ஐலண்டுக்கு போய் தான் ஆகணும். you have to go to the Isle of Patmos. Amen. Amen. நீ தனிமையில நீ இருக்க தான் செய்யணும். You have to be alone. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கிற நாட்களை காட்டிலும் நீங்க கஷ்டப்படுற நாட்கள்ல தான் கர்த்தருடைய கரத்தை அதிகமா பார்த்திருக்க முடியும். If you think more than that, on the days you are happy, in the days when you struggle is when you could see the hand of the Lord. எத்தனை பேருக்கு நான் சொல்ற புரியுது? How many of you understand நம்ம that? சந்தோஷமா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷத்துல எதையுமே நினைக்க மாட்டோம், கேர் பண்ண மாட்டோம். When we're happy, we won't think about anything, we won't care about anything. செலிப்ரேட் ஜீசஸ் செலிப்ரேட்ல இது வேற செலிப்ரேட். It's a different celebration. ஆனா ஒரு கஷ்டமான பாதையில போகும்போது But when you go through a difficult path, ஆண்டவரேன்னு பிடிப்போம், we will hold on to the Lord. ஆண்டவரேன்னு தேடுவோம். We will look for the Lord. அப்பதான் ஆண்டவர் நிறைய கூட்டி போய் நமக்கு சொல்லி கொடுப்பார். And that is when God would take and show us many அவர் things. தேற்றுவதை நம்ம பார்க்க முடியும். And we can see him lead us. பயப்படாத, நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போறேன்வார். He will say, fear not, I'm going to do a miracle for you. என் கரத்தை நீ பாப்பேன்வார். You will see my hand, he will நான் say. சொல்றதை செய்யறேனா இல்லையா நீ பாப்பேன்வார். You will see whether I do what I say or not. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க கஷ்டப்படும் போது நினைவுல வச்சுக்கோங்க, மறுரூப அனுபவத்துக்குள்ளாய் நான் செல்லுவேன். When you are struggling, just keep in mind you are going to go through a transformation அவருடைய experience. வல்லமையான பிரகாசிக்கிற முகத்தை நான் பார்ப்பேன். I will see his glorious transformed face. Amen. Amen. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். God wants to encourage you இந்த today. மூன்று சீஷர்களும் மோசே எலியாவை பார்த்தார்கள். These three disciples saw Moses and Elijah. அடுத்து ஒரு மேகம் மூடுனதை பார்த்தாங்க. And then they saw a cloud covering them. அந்த மேகத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துச்சாம். And there was a sound that came from that அந்த cloud. சத்தம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? You know what that voice said? இவர் என் நேசகுமாரன், This is my beloved son. இவரில் பிரியமாய் இருக்கிறேன், I am well pleased with him. இவருக்கு செவி கொடுங்கள். Hear him. Hear him. Listen to him. Amen. இவருக்கு செவி கொடுங்க. இவர் சொல்றதை நீங்க என்ன செய்யுங்க? செய்யுங்க. Hallelujah. Do what he says. Amen. மறுரூபம் அனுபவம் அவருடைய சத்தத்தை நமக்கு கேட்க வைக்கும். Transformation experience would make us to hear his voice. நம்மளுடைய பிளான் எல்லாம் மாத்திடும். It will change all our plans. நம்முடைய சித்தத்தை மாத்திடும். It will change our desires. பீட்டர் ஒரு நல்ல wonderful plan வச்சிருந்தார். Peter had a wonderful plan. மறுரூப அனுபவத்துக்குள்ள போனோனே அவர் ஒரு பிளான் வச்சார். As soon as he went into the transfiguration, he had a plan. மூணு பேருக்கு மூணு டென்ட் போட ரெடி ஆயிட்டார். He got ready to put 3 tents for the three of them. உடனே ஒரு சத்தம் கேக்குது. So immediately he hears a voice. டென்ட் போட வேண்டிய ஆட்கள் இல்ல. This is not the time to put tent. புறப்பட்டு போக வேண்டிய ஆட்கள். It's the time to move on. Amen. Amen. அதுதான் அந்த சத்தம் சொல்லிச்சு, இவருக்கு செவி கொடுங்கள். So that's why the voice said, listen to him. Amen. மறுரூப மலை The Mount of Transfiguration, அவருடைய சத்தத்தை நமக்கு கேட்க வைக்கும். it will make us to hear his voice. நம்முடைய பிளான் எல்லாம் மாத்திடும். It will change all our plans. பீட்டரோட பிளான் மாறிடுச்சு. Peter's plan changed. டென்ட் போடணும்னாரு. He said, let's put a tent. Amen. ஆனால் ஒரு சத்தம் மாத்திருச்சு. But one sound changed it. இயேசுவோடு மலையில இருந்து இறங்கி வந்தார். He came down with Jesus. Amen. Amen. மூன்று விதமான ஆசீர்வாதங்கள். There are 3 types of blessing. மாற்றத்தை பார்க்க வைக்கும். It will make us see a transformation. Amen. வெளிப்பாடுகளை கொடுக்கும். It will give us revelation. அவருடைய சத்தத்தை கேட்க வைக்கும். It will help us to hear his voice. எழுந்து நிப்போமா? Shall we stand up? எத்தனை பேருக்கு இந்த மறுரூப மலை அனுபவம் வேணும்? How many of you want that transformation Amen. experience? Hallelujah. Hallelujah. Amen. கேளுங்க, இன்னைக்கு கொடுப்பார் ஆண்டவர். If you ask, he will give it. பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. He is not a partial God. Amen. அவர் வந்து உங்களுக்கு கொடுப்பார். He will give it to you. Hallelujah. ஒருவேளை நீ Hallelujah. நைட் சொல்லுவார், நீ நைட் ஃபுல்லா ப்ரே பண்ணு, நம்ம ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணலாம்னுவார். Amen. So maybe he will say tonight, come, let's both of us pray whole night. அவரும் நீங்களும் மாத்திரம். Just Jesus and you. இயேசுவும் நீங்களும். Just Jesus and you. எவ்வளவு உன்னதமான அனுபவம். What a wonderful experience. Amen. Amen. ஆனா நம்ம சுயபலத்தினால முடியுமா? But can we do it in our flesh? ஹோல் நைட் நம்ம சுயபலத்துல ஜெபிக்க முடியுமா? Can we pray the whole night in our flesh? ஒரு மணி நேரமே பண்ண முடிய மாட்டேங்குது. We cannot even do 1 hour. ஆனா டிசைரை நீங்க அவருக்கு சொல்லுங்க. But tell him your desire. கிருபை தருவார். He will give the grace. பலன் தருவார். He will give the strength. ஒரு ஆமென் கூட வர மாட்டேங்குது. பாஸ்டர் ஜெபம் பண்றோம் பாஸ்டர். ஹalleluya. Hallelujah. உங்கள நிறைய பேருக்கு ஆண்டவர் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்க போகிறார். God is going to give many of you a breakthrough. Amen.
எனக்கு ஒரு பிரேக் த்ரூ கொடுக்க போகிறார். He is going to give me a break. யாரெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துல ரொம்ப நேரம் செலவிட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, those of us who are struggling to be in the presence of the Lord for a long அந்த time, நிலைமை மாற்ற போகிறார். He is going to change that. அந்த மறுரூபம் அதை மாற்றி அமைக்கும். The transformation is going to bring the நீங்க change. ஒரு 10 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணலாம் நீங்க நினைப்பீங்க. You may think, oh, 5 minutes I want to pray. அது ஒரு 3 மணி நேரம் போகும். It will go on for 3 hours. ஆமென். அதை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேணும்? God is going to do that. How many of you want that? ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. Lord, would you give me the grace? இந்த மலை உயரமான மலையா இருக்கு. Lord, this mountain is a high mountain. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணுமே. Lord, it's really difficult to climb. ஆனா எனக்கு மறுரூப அனுபவம் வேணும். Lord, but I want the transformation. எல்லாம் ஒப்பு கொடுங்க. என் சுய பலத்தினால முடியாது. Lord, I cannot do it in my flesh. எனக்கு உம்முடைய பலன் தாரும். Lord, I need your strength. சகோதரியே நீ கர்த்தரை தரிசிப்பாய். Oh sister, you will know the Lord. You will have a revelation of the Lord. Amen. Yes, right. Amen. நீ கர்த்தரை பாப்ப. You will see the. You will see him. Amen. நீங்க மனம் புதிதாகிறதுனாலே நம்ம மறுரூபமாகணும்னு விரும்புகிறார். Even as our mind is being renewed, he wants us to ஒப்பு be கொடுப்பீங்களா? என் மனம் புதிதாகட்டும். என் மனதை ரினியூ பண்ணுங்க ஆண்டவரே. Lord, renew my mind. என் மனதை ரினியூ பண்ணுங்க ஆண்டவரே. Renew my mind. என் மனதை ரினியூ பண்ணுங்க ஆண்டவரே. Renew my mind. யார் மேல உங்களுக்கு கோபம் இருந்தாலும் இப்ப கிருபை கேளுங்க ஆண்டவரே. இந்த கோபம் என்னை விட்டு போகட்டும். என் மனம் ரினியூ ஆகட்டும் ஆண்டவரே. No matter who you're angry with, say, Lord, let this anger leave. Lord, I want to be transformed. Hallelujah. 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 Jesus. இயேசு சிலருக்கு இங்க சொல்ல விரும்புகிறார். God Jesus, wants to say to some of you, நீயும் நானும் மாத்திரம் நேரத்தை செலவிட விரும்புகிறேன். I want it to be just you and me. நீயும் நானும் மாத்திரம். Just you and me. பத்மூல யோவானுக்கு வெளிப்படுத்தினது போல என்னை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். Like I revealed myself to John in the Isle of Patmos. I want to reveal நான் உன்னை myself to வேறு you. பிரிப்பது உன்னுடைய நன்மைக்காக. It is for your good that I am separating you out. நான் உன்னை தனிமையில வைப்பது உன்னுடைய நன்மைக்காக. It is for your good that I am keeping you alone. அப்பொழுதுதான் நீ என்னை தரிசிக்க முடியும். Only then you can have a revelation அப்பொழுதுதான் of நீ me. என் சத்தத்தை கேட்க முடியும். Only then you could hear my voice. அநேக காரியங்களை குறித்து நான் உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். About many things I want to give a revelation to you. ஹalleluya. இப்ப இருக்கிற வெளிப்பாடுகள் நமக்கு போதாது. The revelation we have now is not enough. இந்த தேசத்துக்கு ஒரு வெளிப்பாடை நம்ம பெறுகிறவர்களா இருக்க வேண்டும். We need to be a people who receive a greater revelation in this nation. தேவையுள்ள ஜனங்களுக்கு நம்ம ஒரு வெளிப்பாடை பெற்று சொல்லுகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். For people who have need, we need to be a people who receive a revelation to encourage them and lift them ஆண்டவர் up. அதுக்காக சொல்கிறார், என்னோடு கூட சேர்ந்து மலை மேலே ஏறி வருவாயா? God is asking, even because of that, would you come climb the mountain to be with me? நான் உனக்கு கிருபை கொடுப்பேன். I will give you the grace. உனக்கு பலன் கொடுப்பேன். I will give you the strength. ஆண்டவர் ஒரு willing heart தான் இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். God, all he desires is நீங்க a இன்னைக்கு willing ஒப்பு heart. கொடுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க மனம் புதிதாகும். If you just surrender yourself, your mind will be new.